காலை வணக்கம். குட் மார்னிங் சார். இப்போ வந்து நம்ம டிரைவிங்க்கு முக்கியமான ஒரு 8 பாயிண்ட் பார்க்க போறோம். சரி. ஃபார்வர்டு ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்ல இருக்கு சொல்லுங்க. ஒண்ணு சொல்ல நான் வழக்கறிஞர். ஃபார்வர்ட்ல டெட் எண்டுனா கிளட்ச ஃபுல்லா சப்புன்னு மிதிச்சிருக்குது. அது வந்து கியர் மாத்துறதுக்கும் நிப்பாட்டுறதுக்கும் தேவைப்படும். கியர் மாத்தாதனால கிளட்ச் மிதிக்காம கியர் மாத்த முடியாது. அது பிரேக் மாதிரி வேலை செய்யும். அதாவது என்ஜின் பவர் வண்டிக்கு வராது. வராதனால வண்டி கொஞ்சம் தூரம் போய் தன்னால நின்றும். அதுக்கு அடுத்தது மூவிங் கண்டிப்பா தேவை. வண்டியோட வெயிட் அதிகம். அதனால வண்டி போய் என்ஜின்ல முட்டிச்சுன்னா என்ஜின் ஆஃப் ஆயிடும். நைஸா கொண்டு போய் சேர்க்கணும். எந்த இடத்துல வண்டி நகர ஆரம்பிக்கும் அதான் மூவிங் பாயிண்ட். இது வந்து படிச்சவங்க ஃபைட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. அனுபவசாலி டிரைவர்ஸ் வந்து ஆஃப் கிளட்ச்னு சொல்லுவாங்க. நமக்கு புரியுங்க மூவிங் பாயிண்ட் வச்சுக்கோம். அடுத்தது மூவிங் நெகட்டிவ் ஆசிலேட்டர். அந்த ஆசிலேட்டர் மிதிப்போம் விடுவோம். பைபாஸ்ல இது கிரௌடா இருக்கக்கூடிய இடத்துல செலவாக இது செலவாகாது. அது ஆபத்து, இது சேஃப்டி. அது ஹீரோயின், இது ஹீரோ. நெகட்டிவ் ஆசிலேட்டர் சொல்லுது. பிரச்சனை 3 பாயிண்ட் இருக்கு. டெட் எண்ட், மூவிங் பாயிண்ட், மூவிங், பிரேக், கிளட்ச், நெகட்டிவ் ஆசிலேட்டர். அதனால அதை ஹீரோன்னு சொல்லுவோம். ஃப்ரீ மூவிங் நீங்க ஆசிலேட்டர் கொடுக்கறது. ஆசிலேட்டர் கொடுத்தா வண்டி ஃப்ரீயா ஓடும். சரியா? அந்த ஃப்ரீ மூவிங் கிடைச்சா தான் நம்ம செகண்ட் கியர் மாத்தணும். மூவிங் பாயிண்ட் எப்படி ஃபர்ஸ்ட் கியர் முக்கியமோ அது மாதிரி ஃப்ரீ மூவிங் கொடுத்தா செகண்ட் கியர் மாத்தணும். சரியா? அடுத்து பார்க்கிங் நம்ம 30 கிலோமீட்டர் கீழே தான் போறோம். நம்பர் 1 கிளட்ச சப்புன்னு மிதிச்சணும். நம்பர் 2 இடது ஓரமா ஒரு அடி கேப்ல கொண்டாந்து நேர எடுத்து வண்டி நிப்பாட்டணும். யாருக்கு இடைஞ்சலாம நிப்பாட்டணும், அருமையா நிப்பாட்டணும். நடுரோட்ல நிப்பாட்டினா ஏறுமை, அருமையா ஓரமா யாருக்கு இடைஞ்சலாம நிப்பாட்டினா அருமை. சரியா? அதுக்கடுத்து ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் கியர்ல முதல் பாயிண்ட் வருது ஸ்டீரிங் 60%. நல்லா பண்ணாலே ரிவர்ஸ் தெளிவா வந்துடும். ரிவர்ஸ்ல குழப்பம் ஸ்டீரிங்லாம் வரும். நிறைய பேருக்கு அது தெரியல. நம்ம இதை கண்டுபிடிச்சு போதா லெப்ட் வரப்போ போகுது. லெப்ட் கண்ணாடி பாத்தீங்கன்னா லெவல். லெப்ட் கண்ணாடி என்னது லெவல். சரியா? நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா வியூ. லெஃப்ட் லெவலும் பார்க்கணும், வியூ பார்க்கணும். சரியா? ரைட். மூவிங் 20%. அதாவது என்ஜின் சத்தம் ஓன்னு கேட்கக்கூடாது. என்ஜின் சத்தம் கேட்காம கிளட்ச கரெக்டா மூவிங் பாயிண்ட் அது உள்ளே வச்சுக்கணும். கிளட்ச நினைச்சா வண்டி போகாது. அப்ப வண்டி நின்றுச்சுன்னா மறுபடியும் நைஸா வண்டி மூவ் பண்ணுமே தவிர என்ஜின் சவுண்ட் கேட்கக்கூடாது. இதை 5 வண்டி நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்டலாம். சரியா? பார்க்கலாமா? ஹேண்ட் பிரேக் போட்டுவீங்க. ரைட். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல ஒரு சின்ன இண்டிகேட்டர் அது ஆஃப் ஆனோன்னு ஸ்டார்ட் ஆகணும்னா இப்போ வார்னிங்ல தெரியுதா? அப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுது. 1 2 3 சொல்லி ஃபர்ஸ்ட் இயர் போடுங்க. 1 2 3 ஒரு ஹார்ன் அடிச்சுது. நல்லா. ரைட். இப்போ 10ல இருக்கீங்க இல்லையா? மூவிங் பாயிண்ட் தான். ஃபுல்லா வரக்கூடாது. மூவிங் பாயிண்ட். வண்டி மூவ் ஆகணும். மூவ் ஆகிட்டே இருக்கு. மூவிங் பாயிண்ட். நிக்க கூடாது. நல்ல மூவ் ஆகட்டும். மீடியம் தான். நல்ல மூவ் பண்ணி காட்டும். அப்படியே பிரேக் மிதிச்சு காட்டு. பிரேக் நீங்க பிரேக் மிதிச்சு பாருங்க. நிப்பாட்டும் போது என்ஜின் ஆஃப் ஆகக்கூடாது. பிரேக் விடும்போது வண்டி மூவ் ஆகணும். பிரேக் விடுங்க வண்டி மூவ் ஆகாத அப்பதான் மூவிங் ஆட்டி சரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ மூவிங் மாதிரி கரெக்டா இருக்கு. ஃபுல்லா கட்ச் விட்டுருங்க. லேசா ஆசை கொடுங்க. லெஃப்ட் ஓரமா நடுவோடு பாருங்க. கொடுங்க. ஃப்ரீ மூவிங் ஆசை கொடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சப்புன்னு மீட்டிங்ல பிரேக் மிதிச்சு பாருங்க. இது பார்க்கிங். இப்ப ரிவர்ஸ் கேட்பான். பின்னாடி பார்க்கணும். கையை சீனிங் வச்சக்கூடாது. பின்னாடி பார்க்கணும். என்ன வளர்ந்தாலும் நல்லா திரும்பி பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் தான் பார்ப்பேன். ரொம்ப தூரம் பார்க்கல. ஐ சைட் லெவல் பார்க்கணும். பின்னாடி பார்க்கணும். இது ஐ சைட். இன்ஜின் சத்தம் கேட்காம போகணும். அது மூவிங். ஸ்டீரிங்க 1 நம்பர் வச்சு 0.5 0.5 ஆச்சு போடும்.
கிளம்ப இடத்துக்கே போகணும். அது வரைக்கும் போகணும். ஆ ரோட விட்டு வெளியும் போகக்கூடாது, நடு ரோட்டுக்கும் போகக்கூடாதுன்னா ம் பின்னாடி பாருங்க, லெவல் பின்னாடி பாருங்க. வந்து உங்க ஐசைட் பின்னாடி தான். ம் தப்பா போற மாதிரி சந்தேகம் வந்தா லெஃப்ட் ஆ சரி பார்க்கணும். லெஃப்ட் மிரர் வந்து லெவல் தான். என்ன ம் பின்னாடி பத்தி உங்க ரோடு முழுசு தெரியும். ஆ வண்டியில் வந்தா தெரியும், வண்டி ரைட்ல லெஃப்ட்ல போதான் தெரியும். அந்த மாதிரி வண்டி தப்பா போற மாதிரி தெரியும் போது நம்ம கண்ணாடி போகணும். லெவல் பார்க்கணும். லெஃப்ட் வரணும். நடு ரோடு போற மாதிரி தெரிஞ்சா ஆமா போட்டுருவோம். காட்டு. ஆழம் போடக்கூடாது. ம் லெஃப்ட் வர மாதிரி வரும். இன்ஜின் கேட்கக்கூடாது. கேட்கா ம் சரி நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். ஆ ஓகே டிரைவிங் இது செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம என்ன செய்யறோம் நமக்கு நல்லா தெரியும். சரியா? ஓகே இதுதான் முக்கியம். ரோட விட்டு வெளியே போயிடாம லேசா ம் இருக்க நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா, ஆமா லெஃப்ட் கொஞ்சம் கிராஸா போகும். லேசா நேரம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. நல்ல நேரம் வர வைக்கணும். ம் நேரம் வந்துட்டா ஆ டச், பிரேக், கிளச்சு பிரேக்கு, நியூட்ரல், ஓகே ஹேண்ட் பிரேக், ஓகே ஒரு ஹார்ன் அடிங்க. ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிங்க. இது கஷ்டமா இருக்கு. ஓகே இந்த உங்க வீடியோவாவது பாருங்க. இதுல எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே சார் ஓகே சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.